ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீச்சுத்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்டில் உள்ள செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Muscle contraction occurs through the principle of sliding filament theory. According to the sliding filament theory, contraction of the muscle fiber occurs by sliding of thin filament actin over the thick filaments myosin. இங்கே எதை பற்றி சொல்கிறாங்கன்னா மசில் கண்ட்ராக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. மசில் கண்ட்ராக்ஷன்னா என்ன? இப்போது உங்களால் உங்கள் கையை மூவ் பண்ண முடியுதுன்னா அங்கே ஒரு கண்ட்ராக்ஷனும் ஒரு ரிலாக்ஸேஷனும் நடந்திருக்கணும். இல்லை இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னாலும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறது உங்களோட ஹேண்ட், கரெக்டாக? அப்படின்னா அங்கேயுமே கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடந்திருக்கு. இப்போது மசில் கண்ட்ராக்ஷன்னா அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிம்பிள் அண்ட் ஒன் ஸ்டெப்பில் அது நடந்திருக்காது, கரெக்டாக? மசில் கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு பேசிக் பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலோட நேம் தான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. சரி, அப்போது ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, தின் ஃபிலமெண்ட் அதாவது ஆக்டின் திக் ஃபிலமெண்ட் அதாவது மயோசின், கரெக்டாக? ஆக்டினை என்ன பண்ணுதுன்னா மயோசின் மேலே ஓவர்லேப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆக்டின்னு வச்சுப்போம். இதுக்கு கீழே மயோசின் இருக்குது, கரெக்டாக? இதுக்கு மேலே அந்த சைட்லேயுமே என்ன இருக்குது? ஆக்டின் இருக்குது. இதோட ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இது இப்படி இருக்குது. இதுவே கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் இந்த மயோசின் ஃபிலமெண்ட் மேலே மேக்ஸிமமாக ஓவர்லேப் ஆகியிருக்கும். ஓவர்லேப் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹெச் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மயோசின் ஃபிலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரீஜன்லன்ட்டு. கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஹெச் ஜோன் அங்கே இருக்காது, கம்ப்ளீட்டாக ஓவர்லேப்பில் இருக்கிறதுனால. சரி வாங்க இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an impulse from CNS reaches the neuromuscular junction motor end plate via motor neuron. டேர்ம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நம்ம இப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம். நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சினாப்ஸ் பிட்வீன் எ மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெம்மா ஆஃப் மசில் ஃபைபர். அதாவது மோட்டார் நியூரானும் சார்கோலெம்மானா என்ன சொன்னோம்? பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் மசில் ஃபைபர் சொன்னோமா? அப்போ மோட்டார் நியூரானும் சார்கோலெம்மாவும் மீட் பண்ணுற பிளேஸஸாக என்ன சொல்கிறோம்? நியூரோமஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே மோட்டார் நியூரானும் மசில் ஃபைபரும் மீட் பண்ணுற பிளேஸஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோட்டார் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே நீங்கள் இம்பல்ஸை ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இம்பல்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நியூரோமஸ்குலார் ஜங்ஷனுக்கு போகுது. நியூரோமஸ்குலார் ஜங்ஷனோட இன்னொரு நேம் தான் மோட்டார் எண்ட் பிளேட். இதில் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை? எலக்ட்ரான்ஸ் தேவை. அதுவால் தானாக மூவ் ஆக முடியாது, கரெக்டாக? எலக்ட்ரான்ஸ் நடுவில் இருந்து அதை பாஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருந்து நியூரோமஸ்குலார் ஜங்ஷனுக்கு இம்பல்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? மோட்டார் நியூரான் தேவை. நவ் செகண்ட் பாயிண்ட், சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் ரிலீஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலின். சினாப்டிக் வெசைக்கிள்னால் ஒன்றுமே இல்லை, நர்வ்ஸில் அதோட எண்டிங்கில் இப்படி தான் இருக்கும் நர்வ்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட எண்டிங்கில் ஒரு ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ரிங்குக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னது அப்படின்னு கேட்டோன்னா அதோட ப்ராப்பர் நேம் என்னது? அசிடைல் கோலின். இப்போது அந்த இம்பல்ஸ் நியூரோமஸ்குலார் ஜங்ஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் சினாப்டிக் வெசைக்கிள் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணுது. நவ் தேர்ட் பாயிண்ட், இட் ஜென்ரேட்ஸ் அன் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இன் த சார்கோலெம்மா தட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த மசில் ஃபைபர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதாவது அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆச்சுல்ல, இது ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணும். எந்த ஒரு இம்பல்ஸுமே நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா நம்ம மசில் ரெஸ்டிங் பொட்டென்ஷியலில் இருக்கும்.
இதுவே நம்ம பாடியில் ஒரு இம்பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மசில் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் பொட்டென்ஷியலுக்கும் ரெஸ்டிங் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணும். எங்கே? சார்கோலெம்மாவில். சார்கோலெம்மானா என்ன சொன்னோம்? பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் தி மசில் ஃபைபர். இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் மசில் ஃபைபர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். Now, fourth point. It causes the release of calcium 2+ ions from the sarcoplasmic cisternae into sarcoplasm. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் பொட்டென்ஷியல் மசில் ஃபைபர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும்போது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுதான் இங்கே வந்து நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கேருந்து கால்சியம் 2+ அயான்ஸ் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னா சார்கோபிளாசம். சார்கோபிளாசம்னு என்ன சொன்னோம்? மசில் ஃபைபரில் இருக்கிற சைட்டோபிளாசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சார்கோபிளாசம்னு சொல்லுவோம். Now, fifth point. Calcium binds with a subunit of troponin on actin filaments and unmask the active site for myosin. சும்மா கால்சியம் ரிலீஸ் ஆகாது, அப்படி தானே? அப்போ கால்சியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கால்சியம் வந்து ட்ரோபோனினோட பைண்ட் ஆகுது. எதுக்கு பைண்ட் ஆகணும்? ட்ரோபோனினில் ஒரு மாஸ்கிங் இருக்கும். அந்த மாஸ்கிங் வந்து மயோசின் பைண்ட் ஆகிற சைட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கும், அதாவது ஹைட் பண்ணியிருக்கும். இந்த டைமில் கால்சியம் போய் ட்ரோபோனினோட பைண்ட் ஆகும்போது அந்த மாஸ்கிங் ரிமூவ் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து எதை நோட் பண்ணணும்னா, சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனினில் தான் எது போய் அட்டாச் ஆகும்? கால்சியம் போய் அட்டாச் ஆகும். Now, sixth point. Using the energy from ATP hydrolysis, myosin head binds to a active sites on the actin to form cross bridge. This pulls the actin filaments on the both sides towards the center of A band. Actin filaments partially overlap so that H zone disappears. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடிபி வந்து மயோசினோட ஹெட்டில் போய் அட்டாச் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஒரு டயக்ராம் காட்டியிருந்தோம், கரெக்டாக? அங்கே ஒரு ஹெட் மாதிரி இருந்துச்சு, அதில் ஆக்டிவ் பைண்டிங் சைட் ஃபார் ஏடிபி இருந்துச்சு. அங்கே வந்து ஏடிபி ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இதனால் மயோசினோட ஹெட்டு ஆக்டிவ் சைட்ஸ் ஆன் ஆக்டினில் போய் அட்டாச் ஆகும். இதனால் ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம வந்து போன லெக்சரில் உள்ள லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மயோசின் ஹெட்டு ஆக்டினில் போய் அட்டாச் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிற கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஆக்டின் ஃபிலமெண்ட்டை டுவார்ட்ஸ் ஏ பேண்டுக்கு கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி புல் பண்ணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், மயோசின் சென்டரில் இருக்குது, ரெண்டு சைட்லேயுமே என்ன இருக்குது? ஆக்டின் பார்ஷியலாக ஓவர்லேப் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போது இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன்னால் இந்த ஹெச் ஜோன் ஃபுல்லாகவே டிஸப்பியர் ஆகும். அந்த அளவுக்கு ஓவர்லேப்பிங் இருக்கும். இந்த ஓவர்லேப்பிங்க்கு ரீசன் என்னது? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட். தி ஜெட் லைன் attached to the actins is also pulled inwards. It causes the shortening contraction of sarcomere. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டின்ஸ்க்கு சென்டரில் ஒரு லைன் போகும். அதுக்கு நேம் தான் என்ன சொல்கிறோம்? ஜெட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஆக்டினை பிடிச்சி நம்ம இழுக்கிறதுனால, அதாவது இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷனால் ஆக்டின் என்ன ஆகுது? புல் ஆகுது, கரெக்டாக? இதனால் என்ன நடக்கும்னா, ஜெட் லைன்ஸுமே என்ன ஆகும்? புல் ஆகும். This causes shortening of sarcomere. Sarcomere தான் நம்ம என்ன சொன்னோம்? ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னோம், கரெக்டாக? ஷார்ட்டனிங்னா ஒன்றும் இல்லை, சார்கோமியர் வந்து அதோட லென்த்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஐ பேண்ட் கெட் ஷார்ட்டன்ட் அண்ட் ஏ பேண்ட் ரீடெயின் த லென்த். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே என்னென்னா, ஐ பேண்டு தான் வந்து என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஏ பேண்ட் மூவே ஆகலை, அதே பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதோட லென்த்து டிக்ரீஸ் ஆகலை. ஐ பேண்டோட லென்த்து கண்ட்ராக்ஷன் அப்போது ஓவர்லேப் ஆகிறதுனால ஷார்ட்டன் ஆகுது. ஆனால் ஏ பேண்டோட லென்த்து அப்படியே தான் இருக்குது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, இல்லைனா அசிஸ்டன்ட் ரீசனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். மயோசின் ரிலீசஸ்
the ADP and P and goes back to its relaxed state. A new ATP binds and cross bridge is broken. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மயோசினில் ஆல்ரெடி ஒரு ஏடிபி ஹைட்ரலைஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதுக்காக? எனர்ஜி பர்பஸ்க்காக. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ஏடிபி ஏடிபியாகவும் பாஸ்பேட் குரூப்பாகவும் பிரியுது. இது இப்படி பிரிகிறதுனால அது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகுது. எது? மயோசின். இதுக்கப்புறம் ஒரு நியூ ஏடிபி போய் பைண்ட் ஆகும், கிராஸ் பிரிட்ஜ் புரோக்கன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட். The ATP is again hydrolyzed by the myosin head and the above processes are repeated causing further sliding. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடிபி போய் திருப்பி போய் பைண்ட் ஆகும். இப்போ நம்ம சொன்ன இந்த 9 ப்ராசஸுமே என்ன ஆகும்? திருப்பியும் அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதனால் ஸ்லைடிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு, when calcium 2+ ions are pumped back to the sarcoplasmic cisternae, the actin filaments are again masked. As a result, Z lines return to their original position. It results in relaxation. இந்த ப்ராசஸ், அதாவது கண்ட்ராக்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கால்சியம் 2+ அயான்ஸ் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டர்னேக்கு திருப்பி பம்ப்ட் பேக் ஆகும்போது, கால்சியம் 2+ வந்து திருப்பி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கே போயிடுச்சு அப்படின்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸுமே என்ன ஆயிரும்? மாஸ்க் ஆயிரும். ட்ரோபோனின் சப்யூனிட் வந்து மாஸ்கில் இருக்கும். அதனால மயோசினால் போய் என்ன ஆக முடியாது? அட்டாச் ஆக முடியாது. எது கூட? ஆக்டினோட. இதனால ஜெட் லைன்ஸ் என்ன ஆகுது? அதோட ஒரிஜினல் பிளேஸுக்கே போயிடுது. ஜெட் லைன்ஸ் ஒரிஜினல் பிளேஸ்க்கே போயிடுச்சுன்னா ரிலாக்ஸேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட், the reaction time of the fibers varies in different muscles. Repeated activation of the muscles leads to the accumulation of lactic acid. It causes muscle fatigue. This is due to the anaerobic breakdown of glycogen in muscles. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்பீட்டடாக மசில் ஆக்டிவேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்டிஷனில் நம்ம பாடிக்கு என்ன இருக்காது? ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. அதனால் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசில் ஃபேட்டிக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே என்ன படிச்சுட்ருக்கோம்? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் படிச்சுட்ருக்கோம். ஃபேட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன் எங்கே தான் இருக்குது? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட் லெக்சர் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து எதனால் இருக்குதுன்னா அனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன். இது வந்து நம்ம வேறு ஒரு லெசன்லேயுமே படிப்போம். அனரோபிக், அதாவது கிளைகோஜன் வந்து வித்தவுட் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் மசில்ஸ் அண்ட் ஒயிட் மசில்ஸ் தான். ரெட் கலர் இஸ் டியூ டு மயோக்ளோபின். ரெட் மசில்ஸில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். அதனால தான் ரெட் மசில்ஸில் ரெட் கலர்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த மயோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த மசிலுக்கு ரெட் மசில்னே நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு, மோர் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து ரெட் மசில்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. அடுத்து, ஏரோபிக் மெட்டபாலிசம். ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் தான் வந்து ரெட் மசில்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அடுத்து, ஸ்லோ அண்ட் சஸ்டைன்டு கண்ட்ராக்ஷன். கண்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அது ப்ரொலாங்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதை கான்ட்ராக்ஷன் கண்டினியூ ஆகும். இதுவே ஒயிட் மசில்ஸில் லெஸர் மயோக்ளோபின் தான் இருக்குது. அதனால் இதை வந்து ரெட் மசில்ஸ்னு சொல்ல மாட்டேங்கிறோம். மயோக்ளோபின் தான் வந்து எதுக்கு முக்கியம்? ரெட் கலர்ட் கண்டிஷனுக்கே முக்கியம். அதுவே இங்கே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. எனர்ஜியும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து மோர் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. அடுத்து, அனரோபிக் மெட்டபாலிசம். ஆக்சிஜனோட ஆப்சன்ஸ்லேயுமே இங்கே என்ன தான் இருக்கும்? மெட்டபாலிசம் ப்ரொசீட் ஆகும். நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் கண்ட்ராக்ஷன் ஃபார் ஷார்ட் பீரியட். கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான டைமுக்கு இருக்கும். நம்மளால் ரெட் மசில்ஸோட கண்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கண்ட்ராக்ஷன்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு மசில் கண்ட்ராக்ஷன்ஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் மசில் கண்ட்ராக்ஷன் பார்த்துக்கலாம். கமெண்ட் யுவர் டவுட்ஸ் இந்த கமெண்ட் செஷன். ஐ ஹோப் நான் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இன்கேஸ் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் ஐ வில் டூ தேட் ஆல்சோ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் தட் expert in anything was once a beginner. Thanks for watching. Bye bye.